சார் சொல்லுங்க சார், முகத்தையே பார்த்துட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க சார். பார்த்து பண்ணுங்க சார். பார்த்து பண்றதா? ஏங்க எதையும் தெளிவா சொன்னாதாங்க பண்ண முடியும். முடியல டாக்டர். சார் என்ன முடியலன்னு சொன்னாதானே சார் என்னால மருந்து கொடுக்க முடியும். மெயின்டைன் பண்ண முடியல டாக்டர். ஏய், ஒரு மார்க்கமா பேசுற, தெளிவா சொல்லியா. சார் 2 நாளைக்கு ஒரு டைம் தேவைப்படுது, மாசத்துக்கு ஒரு டைம் தேவைப்படுது சார். எது தேவைப்படுதா? யாருக்கிட்ட வந்து என்ன மிஸ்டர் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் பரவாயில்ல டாக்டர், டெய்லி தேவைப்படுது, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஏம்பா, முதல்ல 2 நாளைக்கு ஒரு வாட்டி தேவைப்படுதுன்ன, அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தேவைப்படுதுன்ற, இப்ப டெய்லியும் தேவைப்படுதுன்ற. கொஞ்சம் தெளிவா சொல்லு. டெய்லி ஷாம்பு வாங்குறதுக்கு செலவாகுது சார், 2 நாளைக்கு ஒரு டைம் சேவ் பண்றதுக்கு செலவாகுது சார், மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டுறதுக்கு செலவாகுது சார். ஏம்பா, முதல்ல வந்தவனு வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, இப்போ வேற என்னமோ சொல்ற. உன் பிரச்சனை தான் என்ன, அதை முத சொல்லு. அதான் வந்ததை நான் சொல்லிட்டேன் சார், இந்த முடியை வச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியல. என்னது? இங்க கொஞ்சம் வா. இங்க என்ன இருக்குதுன்னு உன்னால மெயின்டைன் பண்ண முடியலன்ற? இது ஒரு மாசத்துல வளர்ந்துடும், இதுக்கு செலவு பண்ண முடியல டாக்டர். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? என் மண்டையில முகத்திலும் முடியே வளர்க்கூடாது, அது ஏன்னா ஒரு வழி சொல்லுங்க சார். ரொம்ப பேர் என்கிட்ட முடி வளரணும்னு தான் வந்திருக்காங்க, நீ முடியே வளரக்கூடாதுன்னு வந்திருக்க. இதுக்கு நான் ஒரு பெரிய படிப்பு படிச்சு தான் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியும். இப்போ நீ கிளம்புறியா? நீங்களே பெரிய டாக்டர், படிச்சுட்டு வரேன்றீங்க, வேற எங்க தான் போய் பாக்குறது? தலைவரா, நீங்க எங்கே இருங்க, உள்ள போய் டாக்டர் பார்த்துட்டு வரோம். வாங்கப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தலைவர் வந்துக்கிறாரு. ஓ, தலைவருக்கு தான் பிரச்சனையா? உள்ள கூட்டு வர வேண்டியதானப்பா. தலைவருக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனா தலைவர் வந்து சொல்லுவாரு. எரும கடா வயசாகுது, நீங்களே சொல்லலாமே, அதை நான் தலைவர் வந்து சொல்லணும்? எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவர் தான் சொல்றாரு எங்களுக்கு பிரச்சனைன்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு அவர் சொல்றாரா? மச்சி, பச்சை டாக்டர் தான். ஏம்பா, படிச்சவன் சொன்னிய, அதுக்கு மரியாதை தேவையில்லையா? அவன் இவன் சொல்ற. அவன் ஏதோ தெரியாத பேசுறான், விட்றா. இதுக்கு அவனே மேல்றா. எவ்வளவு நேரம் தான் இங்க இருப்பா? ஏம்பா, பேஷண்ட் வர வரைக்கும் இருப்பேன், எதுக்குப்பா கேக்குறீங்க? அதான் பேஷண்ட் இல்லையா, அப்ப போயிருக்க வேண்டியதுன்னு நீங்க. அதான் 2 பேரும் வந்துட்டீங்களே. யோ, நாங்க பேச வேண்டிய இல்லையா? தம்பி, கொஞ்சம் மரியாதை எதிர்பார்க்கிறேன். பேஷண்ட்டே இல்லைன்னா இங்க ஏன்பா வந்தீங்க? நாங்க பேஷண்ட் இருந்து தலைவரே சொல்லிடுறாரு, அதான் இங்க வந்தோம். அப்போ நீங்க பேஷண்ட் தானே? நாங்க பேஷண்ட் இல்ல, எங்க தலைவர் சொன்னனால தான் நாங்க பேஷண்ட். தம்பி, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது, எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தலை சுத்தலுக்கு எதனா மாத்திரை போட்டுங்க, நாங்க சொல்றோம். அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன், நீங்க முதல்ல சொல்லுங்க. தலைவரை கூட்டின்னு வரலாமா வேணாவா அது சொல்லுங்க. ஏதோ அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போற பொண்ணு மாதிரி கூட்டு வரலாமா வேணாமான்றீங்க. போய் கூட்டு வாங்கப்பா உங்க தலைவரை. அதனால தான் முதல்ல கேட்டேன் எவ்வளவு நேரம் இருப்பேன்னு. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற வரைக்கும் நான் இருப்பேன், முதல்ல போய் கூட்டு வாங்கப்பா உங்க தலைவரை. முதல்ல தலைவர் கூட்டின்னு வரோம், ரெண்டாவது யார் கூட்டின்னு வரணும்? முதலுமா ரெண்டாவதுமா அவரையே கூட்டு வாப்பா. முதல்ல நீ கூட்டின்னு வாடா. ரெண்டாவது போய் நீ கூட்டின்னு வரியா? ஏன்பா, நான் ஏதோ ஃப்ளோல பேசிட்டேன், அதே லீடா வச்சு பேசிட்டு இருக்கீங்களே. முதல்ல போய் உங்க தலைவரை கூட்டு வாங்கப்பா. டேய், இவர் இங்கே பாத்துக்கா, நான் போய் தலைவரை கூட்டின்னு வரேன். சரி போடா. ஏன்பா, அவன் எதுக்கு என்ன பார்த்துக்கானா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு தலைவர் சொல்லிடுறாரு. வந்தவனுங்களே எப்படி இருக்கானுங்க, வரப்போறோம் எப்படி இருப்பான்னு தெரியலையே. ஒல்லியா இருப்பாரு. தலைவலிக்கு மட்டும்தானா மாத்திரை போடணும்னு நினைச்சேன், இவனுங்க பண்றதை பார்த்தா எல்லாத்துக்குமே மாத்திரை போடணும் போல தெரியுது. போட்டுக்கோ, காசா தருப்புற பிரி தானே. ஏன்பா, தலைவரை கூட்டு வரேன்ட்டு ஏதோ பேஷண்ட்டை கூட்டு வந்திருக்கீங்க. ஏன்பா, காஃப் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, நீங்க உட்காரு, சிறப்பு எழுதிக்கிறேன். தலைவரை கூட்டு வாங்கடா. இப்ப ஏதோ சொன்னிய காஃபு. அது இருக்கிறதான் என் தலைவர். ஓ, இவர் தான் உங்க தலைவரா? ஏன்பா, காஃபுக்கு தரேன், காலை கீழே வை. யார பார்த்து காலை கீழே வைன்னா, என் தலைவர் மூஞ்சி மேல காலை வைப்பாரு. ஏன்பா, உன் தலைவருக்கு காலில் ஆணி இருந்தா மூஞ்சி மேல வைக்க தேவையில்ல, மூஞ்சிக்கு பக்கத்துல இருந்தாலும் நான் பார்த்து சொல்லிட்டு போறேன். தலைவரா, ரொம்ப டேமேஜ் பண்றான், காலை கீழே வைக்கிறது தான் நல்லது. இன்னொருத்தர் சொல்லணுமா?
உட்காரு. அந்த பயம் இருக்கட்டும் தலைவரே, அவரே சொல்லிட்டாரு உட்காருங்க. தம்பி, பயத்துல சொல்லல, பாவமா இருக்குதுன்னு சொன்னேன். அது எப்படியோ என்ன உட்கார சொன்னது நீதானே. ஏய், உன் தலைவருக்கு வலிப்பு வேற இருக்கா? இழுக்குது. இழுக்கல, தலைவரோட ஸ்டைல் அப்படி. இழுக்குற ஸ்டைல் இல்லைன்றீங்களா இருக்குன்றீங்களா? எதை சொல்றீங்க? ஹலோ, நான் அதை சொல்லலைங்க. உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம் அதை சொன்னேங்க. என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் யாருக்கிட்டையும் தேடி போறதில்லை. என் ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ணிப்பேன். ஒன்று தெரியுமா, கந்தசாமி கூட போன வாரம் பிரச்சனை பண்ணான். வந்து உங்ககிட்ட சொன்னா இல்லையே. கோவிந்தன் கடையில் கூட பிரச்சனை, யாருக்கு நான் சொன்னா சொல்லலையே. பணம் கூட எனக்கு பிரச்சனை, யாருக்கிட்ட நான் சொன்னா சொல்லலையே. அப்போ நீ எப்படி பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லுவ? என் பிரச்சனை உன்னால் சால்வ் பண்ண முடியுமா? முடிஞ்சாலும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். என் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது, உன்னால் சால்வ் பண்ண முடியாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. இவ்வளோ லென்த்தா பேசுறியா? அப்ப என்ன ப்ராப்ளத்துக்கு தான் நீ வந்த? அவருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது அவரே பார்த்துப்பாரு, அதுக்காக அவர் இங்க வரல. சரி, எதுக்காக வந்தார் நீயே தான் சொல்ல. அதை அவன் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன். உங்களை கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்றாரு, அவரை கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க. இங்க என்னதாங்க நடக்குது? எதுவுமே நடக்கலையா? 2 பேர் நின்னுக்கிறோம், 2 பேர் உட்காந்து நிக்கிறீங்க, எதுவுமே நடக்கலையா? இல்லடா, அவர் தெளிவாக தான் கேட்டார். நீங்க எப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பள்ளி நடந்தது, அதை தானே கேட்டீங்க? பள்ளி? பள்ளிய மிஸ்டர், அதே நான் கேட்க போறேன். அதை நீங்க கேட்கல, என்கிட்ட அதை பத்தி கேட்டீங்க. கரெக்டா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. பசங்க வரும்போதே நான் சொல்லிட்டேன் மாத்திரை போடணுன்ட்டு. இப்ப எல்லா மாத்திரையும் என்ன போட வச்சிடாதீங்க மிஸ்டர். எதுக்காக நீங்க வந்தீங்க? இதை வந்தவொடனே கேட்டிருக்கலாமே. இவ்வளோ ஆர்குமெண்ட் தேவையில்லையே, இவ்வளோ பேச வேண்டியது இல்லையே, இவ்வளோ சொல்ல வேண்டியது இல்லையே. இவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்டு கடைசி கொஸ்டினா இது கேட்டீங்களே. ஃபர்ஸ்ட்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா ஆன்சர் வந்திருக்கும், ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும், முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதுதான் இப்ப கேட்டுட்டேன்ல, சொல்றீங்களா? சொல்றேன். இவங்க 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, அவங்க ப்ராப்ளத்தை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அதை அவங்க தானேங்க சொல்லணும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க படிக்காத பசங்க, நீங்க தான் படிச்ச டாக்டர். அப்போ நீங்க தானே சொல்லணும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு. படிக்காத பசங்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது தப்பு தானே? சரி, அவங்க படிக்கல, நீங்களே சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்னு. நானும் படிக்கல, ஆனா அவங்க ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க. சொல்றேங்க. நான் வேலை கொடுக்குற நேரத்துல இவங்க வேலையை பார்க்கறதால என் வேலை பாதிக்கப்படுது. அதனால நீங்க 3 வேளை மாத்திரை கொடுத்து சரி பண்ணுவீங்கன்னு வந்தேன். இது உங்க வேலையை பார்க்க சொன்னா உங்க வேலையை பார்க்காம அவங்க வேலையை பார்க்கறாங்க, அதுக்காக 3 வேளை மாத்திரையே என்ன கொடுக்க சொல்றீங்களா? என்ன மிஸ்டர் சொல்றீங்க? புரியலையா உனக்கு? அவர் வேலையை பார்க்க சொன்னா எங்க வேலையை நான் பார்க்கறதுனால 3 வேளை மாத்திரை அவர் கொடுக்க சொன்னாரு. என்ன டாக்டர், படிக்காத அவனுக்கே புரிஞ்சிருக்கு, உனக்கு புரியலன்ற? வேணா இவனை ஒரு தடவை சொல்லட்டா? அவன் எதுவும் சொல்ல வேணாம், எனக்கே இப்ப நல்லா புரிஞ்சுது. எதுக்காக இவங்களுக்கு 3 வேளை மாத்திரை கொடுக்க சொல்றீங்க, அதுதான் எனக்கு புரியல. சொல்றேன். அந்த 3 வேளை மாத்திரை நீங்க கொடுத்தா அந்த 3 வேலையும் அவங்க ஒழுங்கா வேலை செய்வானுங்க. நான் கொடுக்குற வேலை கரெக்டான வேலையா இருக்கும், அந்த வேலையை அவங்க பார்ப்பானுங்க. இப்ப புரியுதா? யோ, நான் அவங்களுக்கு 3 வேளை மாத்திரை கொடுத்தா அவங்க 3 வேளை கரெக்டா பார்ப்பாங்கன்னு எப்படியா நீ நம்புற? ஒருவேளை இது தப்பா இருந்தா நான் எங்க கூட்டு வர போறேன்? 3 வேளை நீங்க மாத்திரை கொடுத்தா என்ன பண்ணுவானுங்க நான் சொல்லட்டுமா? தண்ணி குடிக்க மாட்டானுங்க, லெட்டின் போக மாட்டானுங்க, சாப்பிட மாட்டானுங்க. அதுக்காக தான் 3 வேளை மாத்திரை கேட்டேன். என்னது? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, லெட்டின் போக கூடாதா? அதுக்கு நான் அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணுமா? யோ, என்னையா சொல்ற? உன்ன என்னையா சொல்றேன்னு படிச்சவன் கேட்கிற கேள்வியா? நான் சொல்லும் போது நீ கேட்டுக்கிறது இல்லையா? இப்ப தெளிவா சொல்றேன். நான் ஒரு வேலை கஷ்டப்பட்டு எடுத்து அந்த வேலையை பொறுப்பா இவங்களை செய்கிறான்னா அப்பதான் இவன் சொல்றான் யூரின் பாஸ் பண்ண போறேன், இவன் லெட்டினுக்கு போறேன்றான், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போறேன்றான். எப்படி வேலை நடக்கும்? இது 3த்தையும் வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு வரவே கூடாது, தேவையே படக்கூடாது. இதெல்லாம் நிறுத்துற மாதிரி மாத்திரையை 3 வேளை நீ தர,
இத்தோடு இவனுங்க என் வேலையை பார்க்கணுமே தவிர இந்த 3 வேலையை பார்க்க கூடாது. அதுக்கு மாத்திரை கொடு. என்னது இது 3யும் வராம இருக்க நான் மாத்திரை கொடுத்து நிறுத்தணுமா? யோ, அப்படி ஒரு மாத்திரையே இங்க கிடையாதுயா. இதுக்கு மேலதான் நான் படிச்சு அப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். என்ன டாக்டர், நீங்க என்ன டகால்டி டாக்டரா? எனக்கு தான் இந்த பதில் சொல்றீங்கன்னா நான் ஏத்துப்பேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வெளியே வந்தான், டாக்டர் எப்படின்னு கேட்டேன். மருந்து இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும்னு அவனுக்கும் சொல்லியிருக்கீங்க. என்ன டாக்டர், எதுவுமே படிக்காம நீங்க எப்படி டாக்டர் ஆனீங்க? உங்க மேலேயே எனக்கு ஒரு டவுட்டு. தலைவரா கரெக்ட், இவர் படிச்சிருந்தா குத்துருப்பார்ல, படிக்கல. நீ சொல்றதுதான் கரெக்டு. அவன் படிக்கலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினியே, நீயே படிக்காம இங்க டாக்டரா உட்கார்ந்து இருக்கிய, மனசாட்சி இல்லை? யோசனை பண்ணிப்பார். அவங்க படிக்கலையா, நீ படிக்கலையா? நீ படிச்சிருந்தா மாத்திரை கொடுத்துருப்பான்னு எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கான். மிஸ்டர், நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் படிக்கல, ஆனா டாக்டருக்கு படிச்சிருக்கேன். அதையும் படிங்க. இனிமேல் அதையும் படிச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது. புரிஞ்சு நடந்துக்குங்க. வாடா போலாம். தலைவரா நாங்க வேலை செய்யலன்னு சொல்லாதீங்க, அவர் தான் மருந்து தரல. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க. இவனுங்க எங்கிருந்து வரானுங்கன்னே தெரியலையே. இன்னைக்கு வந்த 2 கேஸுமே நம்மள பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்களே. ச்சே.